சிலிண்டர் வெடிச்சு சூரத்ல பயங்கரமான தீ விபத்து நடந்திருக்கு. இப்ப ஏற்கனவே எல்பிஜியினுடைய தட்டுப்பாடுகள் அங்கங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். உலகம் முழுவதிலும் இதுக்கப்புறமா கேஸ்க்கான தட்டுப்பாடு பயங்கரமா இருக்கும். இந்த ஹொர்முஸ் நீரிணையை மூடினதுனால அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. நம்மளுடைய தினசரி செயல்பாடுகள்லையுமே சிலிண்டர்னுடைய தட்டுப்பாடுகள் நிறைய இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. இப்போ குஜராத்னுடைய சூரத் அப்படிங்கிற இடத்துல ஒரு எம்ப்ராய்டரி கட்டிடத்துல இந்த தீ விபத்து நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா 5:30 அதாவது விடியற் காலையில இந்த தீ விபத்தானது நடந்திருக்கான். இந்த தீ விபத்து சம்பவத்துல மொத்தமா 8 சிலிண்டர்கள் அங்க ஸ்டாக் இருந்திருக்கணும். அதுல 2 சிலிண்டர்கள் தீப்பற்றி எரிஞ்சு வெடிச்சு விபத்துக்குள்ளாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற உயிரிழப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 நபர்கள் உயிரிழந்திருக்காங்கன்னு 9 நபர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது 2வது மாடி கட்டிடத்துல நடந்துச்சு அப்படின்றதுனால 3வது மாடி கட்டிடத்துல இருக்கவங்க, அதாவது 3rd ஃப்ளோர்ல இருக்கவங்க எல்லாம் பத்திரமா சேஃபா இந்த ஃபயர் இன்ஜின்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துல இதுக்கப்புறமாவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கணுமா, இந்த சிலிண்டர்ஸ் ஏன் அதிக வெப்பம் தாங்க முடியாம வெடிக்குதா அப்படிங்கிற பாதுகாப்பு விதிமுறைகள்ல இருந்து கொஞ்சம் தள்ளி நிறைய விஷயங்களை யோசிச்சுதான் நம்ம வச்சிருக்கணுமா, வீட்டுக்குள்ளேயே சேஃப் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் எழுந்துட்டு இருக்கு. இந்த சிலிண்டர்ஸ்க்கான விபத்துகளை தவிர்க்க என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் நம்ம கையாளணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.